இந்த வருஷத்துலேயே இப்போ தான் மழை ஆரம்பிச்சிருக்குது. ஒரு உழவு மழை இருக்கும். நேற்று நைட்டு நல்ல மழை, 1 மணி நேரம் நல்லா பூமி குளிர்ற மாதிரி மழை பெஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே காடு கரையில் ஓட்டலாம், எல்லாமே ஓட்டுவாங்க. முடி பராமரித்து பண்ணுறதுக்கு என்னென்னமோ வைத்தியமெல்லாம் பண்ணுறீங்க. சீவி எடுத்தால் சீப்பில் வந்து மயிராக வருது, அத்தனை மசல் கொட்டுது. இந்த மாதிரி செஞ்சு வச்சு காத்தால் ஒரு உருண்டை பொழுதோட ஒரு உருண்டை சாப்பிட்டா முடி நல்லா வலுவாக இருக்கும், கொட்டாது. அது மட்டும் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் முடி நிறைச்சாது. இது ஒன்றும் பெருசாக செலவு பண்ண வேண்டியதில்லை, சிம்பிளாக பண்ணிக்கலாம். முடிக்கு மட்டுமல்ல, உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியம் கிடைக்கும், எலும்பு நல்லா வலுவாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்க. சரி, வாங்க பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வைக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு. அரைப்படி எள்ளு 2 புட்டை வறுத்துக்கலாம். நீங்கள் எள்ளு வந்து வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்குவோம். ஏற்கனவே கருவேப்பிலை அடிச்சாட்டியா? சரி, கொண்டாந்து வைசாமி. ஒரு தட்டத்தை எடுத்து உருவி வை. அன்னாடுமே கூட இந்த மாதிரி பொறுத்து வச்சுக்கிட்டா காலையில் எழுந்திரிச்சா சர்க்கரை கடைக்கு கொடுத்துங்களா, சும்மா வேணாலும் தங்கலாம், பச்சையில் கொடுத்துங்களா, அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கு நம்ம நல்லது. எள்ளு சாப்பிட்டாவ முடி கொட்டாது, முடி நல்லா கருகருன்னு இருக்கு, முடி நல்லா வலுவாக இருக்கு. இந்த எள்ளுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. நல்ல பொறி வேணும். என்னென்ன திங்கத்தை அடி போகிறீங்க, இதை வந்து எல்லாம் என்னென்ன கண்டுக்கிறதில்ல. நீங்கள் எள்ளு மட்டும் இல்லை, இந்த சாணி தேவையே யாருமே கண்டுக்கிறதில்ல. இந்த மாதிரி நல்லா மொட்டாக ஆகணும். கருவுனால நல்லா கருவும் படாது, வறுபடாதே எடுக்கக்கூடாது, மணக்காது. எள்ளு நல்லா மணக்குது. நல்ல எள்ளு இந்த அளவுக்கு உருண்டு போயிடணும். வா, மேலே அரைக்கலாம், இந்த மாதிரி அரைக்கலாம். ஈராட்டம் இருந்த எள்ளு குண்டு குண்டாக பேனாட்டம் உருண்டு போச்சு பாருதா. இது பாரு, தப்பையாக இருக்குது. இது வறுபடும் போது உருண்டு போயிடும். மிச்சம் இருக்கிறதையும் கட்டி அணைக்கலாம், இந்த வறுத்துக்கலாம். ஃபோன் பண்ணல, சும்மா போன் முடிச்சு பேசுறாங்க, ஏமாத்துறாங்க. பாப்பா, நல்ல தலையை அலாசிட்டு வந்துட்டியா? சரி சரி, நல்லா அலாசிட்டு வந்து உருவி வை. கண்ணே, உழுவு தலை இருக்கு, பூச்சி இருக்கு, அதெல்லாம் பார்த்து நல்ல தலையா போறி, எல்லாமே உருவி போட்டுறாத. நல்ல தலையை போறி. மிச்சம் இருக்கிற எல்லுமே நல்லா உருண்டு போச்சு, நல்லா மணக்குது. வறுத்து வச்சு ஒரு கொட்டு ஒன்றா கொட்டி ஒரு தடவை தொலைக்கலாம். இதுக்கு மேலே எடுத்து கொட்டிக்கலாம்.
பாதாம் பருப்பு 3/4 கப்பு. இந்த பாதாம் பருப்பு அப்படித்தான் டெய்லி ஒவ்வொரு பருப்பு சும்மாவே திங்கலாம். பாதாம் பருப்பை நல்லா சேர்த்திட்டு இருந்தாலும் முடி கொட்டாது, நல்ல வலுவாக இருக்கும். பாதாம் பருப்பு நல்லா செவந்துக்கிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நல்லா செவந்துக்கிடுது, மேலே எடுத்துக்கலாம் பாதாம் பருப்பு. எள்ளு போட்ட கப்புலையே 2 கப்பு கருப்பாந்தாழை. எள்ளுக்கு போட்ட கப்புலையே 2 கப்பு கருப்பாந்தாழை. நல்ல மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு எண்ணெய் தேவையில்லை. இப்போ நாட்டு சக்கரை எடுத்துட்டு வரலையா? நாட்டு சக்கரை எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டா. கருப்பிலாந்தலை முடிக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கே நம்ம நல்லா தெரியும். கருப்பிலாந்தலை நல்லா சேர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா முடி நல்லா கருன்னு வரும், முடி நல்லா வளரும், முடி வந்து உதிராது. கருப்பிலாந்தலை, எள்ளு, பாதாம் பருப்பு இது 3லையுமே நல்ல ஒரு நன்மை இருக்குது. 3மே முடி பராமரி பண்ணுறதுக்கு நம்ம நல்லது. இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து நம்ம சாப்பிட்றது நம்ம நல்லது. சக்கரை கொண்டு வந்துட்டியா? கொண்டாட்டியா? சரி. கருப்பிலாந்தாலும் நல்லா பொரிட்டு மொறுன்னு ஆகணும். கண்ணே ஒரு 3 ஏலக்காய் போய் எடுத்துட்டா. சரியா? வறுக்க கருப்பிலாந்தாலும் பாரு என்ன மாதிரி மணக்குதுங்க. சுத்தமாக வைக்க நல்லா கருப்பிலாந்தால வணங்க பொடுக்குன்னு வெடிக்குது பாரு. இப்படி விடா தொலைக்கிட்டே இருக்கணும். ஏலக்காயும் கொண்டு வந்துட்டுனாயா? கொண்டா சாமி. தலைப்பாடு நல்லா மொறுன்னு ஆகுது பாருதா. இப்படி தொலாகிட்டே இருந்தால் மொறுன்னு ஆகிக்கும். கண்ணே அந்த ஒல்ல பறிச்சுட்டியா? தொடச்சிட்டுனாயா? சரி. தம்பி அந்த கொட்டத்தை என்ன எடுத்துட்டேன். அதை நல்லா தொடச்சிக்கிட்டு ஈரமில்லாத 6 நேரத்தை மொறுன்னு ஆகும். இதுக்கு மேலே 6னா மொறுன்னு ஆகிக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 6னா மொறுன்னு ஆகிக்கு. வறுத்து வச்ச எள்ளு, பாதாம் பருப்பு, கருப்பிலாந்தலை எல்லாமே நல்லா ஆட்டு. எல்லாமே குழுன்னு ஆடிக்கிடுச்சு. இடித்து எடுத்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய். கருப்பிலாந்தலை பாரு மொறுன்னு ஆகிடுச்சு. மேலே கொட்டி இடிச்சுக்கலாம். கருப்பிலாந்தலை முன்ன கொட்டி நல்லா பொடி படிக்கணும். சதக்கு 4 பேர் போட்டால் பொடியாகி போயிடும். கடை
வாய் அடி வேற கருப்பாங்க பாரு எப்படி மணக்குதுன்னு. கருப்பெலாம் இருந்தாலும் குழம்புல போட்டால் எல்லாம் எடுத்து எரிஞ்சிடுறீங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, யாரும் எடுத்து எறிய மாட்டாங்க. போட்டுக்கண்ணே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு பொடி ஆனால் போதும், சளிக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். பாதாம் பருப்பு எல்லாம் கொட்டிக்கலாம். கொட்டிக்கலாம். எல்லையும் பாதாம் பருப்பையும் கொட்டி நல்லா அடிச்சுக்கணும். நல்லா கம்மன்னு மணக்குது. மணம் பாரு. நல்லா எண்ணெய் பசங்க பிரிஞ்சு வருது பாரு. இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். இதுக்கு மேலே சக்கரை போட்டுக்கலாம். போட்டுக்கணும் சக்கரை. சக்கரை போட்டுக்கிறது உங்களோட விருப்பம்தான். சும்மா கூட சாப்பிடலாம். கணக்காக 1 கப்பு சக்கரை கொட்டுக்கண்ணே. சரியா. சக்கரை போட்டால் இன்னும் ருசியாக இருக்கு. கையில் வச்சுறாது. சர்க்கரை போட்டு அடித்தா நல்லா பசையாக வந்துடும். பாதாம் பருப்பு எண்ணெய்க்கு, எள்ளு எண்ணெய்க்கு, சர்க்கரைக்கு நல்லா பசையாக பிரிஞ்சு வரும். கூட நான் 4 போட்டு போடுறேன். இந்தா நல்லா மஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வளைச்சி எடுத்துக்கலாம். போட்டு 4 எடு. எடுக்கண்ணே போதும். இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது. இதுக்கு மேலே வளைச்சி எடுத்துக்கலாம். அந்த பூவில் இருக்கிற தரசாமி. சரியா. எப்படி மணக்குதுன்னு பாரு. அவ்வளோதான். நீங்கள் வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு வேணும்னா கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கலாம். பாரு எண்ணெய் பாரு எப்படி தரலதுங்க. நல்லெண்ணெய், பாதாம் பருப்பு எண்ணெய், எள்ளெண்ணெய், பார்க்கும்போதே பாரு சாப்பிடலாம்னு தோணுது. கருவேப்பிலை, எள்ளு உண்டை ரெடி. வாங்க சாப்பிடலாம். கப்பங்கடாயமே இந்தாயா. அழகு பேர் வாயா. இந்தாயா. கொடுத்தாட்ட கொண்டா. எனக்கு போடுமா. இந்த சாங்க கொண்டாமா சாப்பிடுங்க. அருமையாக இருக்குதுங்க. கருவேப்பிலை நல்லா இருக்குதுல்ல. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதுமா. நல்லா இருக்குதா? நல்லா தித்திப்பா நல்லா இருக்குது. கருவேப்பிலை எள்ளு சூப்பராக தித்திப்பா இருக்குதாயா. தம்பி எனக்கு சூப்பராக இருக்குதா?
நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அப்படியே பார்க்கலையே நாக்கில் வச்சு வருது. நல்லா எண்ணெய் பசலையாட பாதாம் பருப்பு, எள், கருவேப்பிலாந்தழை எல்லாம் மாதிரி எவ்வளோ ஒரு பசையாக இருக்குது. நல்லா தித்துப்பா சூப்பராக இருக்குது. கருவேப்பிலாந்தழை கசக்கமுன்னு நீங்கள் நினைக்கலாம், எதுவுமே இருக்காது, தித்துப்பாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மெயினா முடிக்கு நம்ம நல்லது. முடி நல்லா வச்சுருக்கோன்னு நினைக்கிறையா, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா முடி வளரும். இது ஒன்றும் வைத்தியம் கிடையாது, இது உணவு பொருள், உடம்புக்கு நம்ம நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. பாப்பா பாரு நல்லா விரும்பி சாப்பிட்றா பாரு. யார் வேணாலும் சாப்பிடலாம். கொண்டாங்க தம்பியா.